Hi friends, welcome to GD Law Series. In this video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் காலேஜில் 7.5 ரிசர்வேஷனுக்கும் ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து அஃபிலியேட்டட்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் சோயில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் வீடியோ தனித்தனியாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்த்துங்க. இந்த வீடியோ எதற்காக நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கட் ஆஃப்க்கான வீடியோ மேக் பண்ணி பொழுது ரிப்பீட்டடாக அந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளே வீடியோவை தான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்கீங்க. அதே போல் வந்து எனக்கு இன்னும் மெயில் வரல, நான் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு எப்போ மெயில் வரும்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சருமே இந்த வீடியோவில் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்றதை கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கேன், எனக்கு கட் ஆஃப் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, நான் எப்படி கட் ஆஃபை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஒரு சில பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நான் வந்துட்டு பிஏ எல்எல்பிக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன், பிபிஏ எல்எல்பிக்கு ஆனர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலை, ரெண்டுமே ஒரே அப்ளிகேஷனாக தனித்தனி அப்ளிகேஷனான்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. அதுக்கப்புறம் மெயில் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ தான் வந்து அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் மெயில் வர கொஞ்சம் டிலே தான் ஆகும், நீங்கள் படாதீங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுன்றதை ஆல்ரெடி வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ, இன்கேஸ் நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்க, 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க, இது எல்லாத்துக்குமான டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் அனெக்சர் ஃபார்மில் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை சைன் வாங்கி இன்றைக்குள்ளே ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கான ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்துட்டு இது கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும், சர்வர் ப்ராப்ளமும் வரும் இந்த டைமில். ஸோ பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயில் வரும். அதுக்கப்புறம் இவங்க ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மெயில் வரும். 100% வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சீட் கிடைக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மெயில் வரும், பயப்படாதீங்க. உங்களுடைய மெயிலை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் வந்துட்டு இந்த டேட்டுக்குள்ளே இதை பண்ணணுன்றதே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்கை தாராளமாக அட்டன் பண்ணலாம். டாக்குமெண்ட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பீட்டடாக வந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது. இவங்க போகிற வேகத்தை பார்த்தா அதுவுமே வந்து இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வர்றதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் செலக்ட் ஆன மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்களது முடிஞ்ச அன்றைக்கே வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு முடிஞ்சிடும். ஸோ இவங்க கொடுத்துருக்க டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் ஜாயின் பண்ணுற டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25/6/2025 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த டேட்டுக்குள்ளே மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிடணும் 23லேருந்து 25க்குள்ளே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 23லேருந்து 25க்குள்ளே இருக்கிற செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் சேர்றாங்கன்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணுவாங்க. ரிமைனிங் சீட் எவ்வளோ அவைலபிள் இருக்குதுன்றதை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ 26லேருந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப். அதுக்கப்புறம் நான் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கேன், இப்போ 7.5 ரிசர்வேஷனுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. நான் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எங்களுக்கு கட் ஆஃப் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, நாங்கள் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து மெயில் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போவே வந்து உங்களுக்கு அனுப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை இன்றைக்கி நைட் ஈவினிங் அல்லது வந்து நாளையிலேருந்து கூட உங்களுக்கு வந்து மெயில் வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 2 hours ஒன்ஸு நீங்கள் வந்து மெயிலை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஜங்க்கு ஸ்பேம் எல்லாமே வந்து செக் பண்ணுங்கள். எஸ்எம்எஸ் ஏதாச்சும் வந்திருக்கா, கால் எதனா யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் கூடவே வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு தான் வருவாங்க சீட்டு. உங்களுக்கான அலோகேட் பண்ண பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் கண்டிப்பாக சீட்டு வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணிட்டு வருவாங்க. எனக்கு யாராவது ஸ்டூடெண்ட் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கீழே நான் செலக்ட் ஆகியிருக்கேங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிய வந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இல்லை உங்களுக்கு யாருக்காவது கிடச்சிதுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் செலக்ட் ஆகியிருக்கேன், என்னுடைய கட் ஆஃப் இவ்வளோ மேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்டிமேட் பண்ணிங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிவிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வேவாக இருக்கும். இல்லைனா யூனிவர்சிட்டி சைடில் வந்து கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து பிபிஏ எல்எல்பி
பிஏ எல்எல்பிக்கு வந்து ஆனர்ஸ்க்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். அப்போ பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் வேறு, பிஏ எல்எல்பி அஃபிலியேட்டட் வேறையான்னு கேட்டிருக்கீங்க. எஸ், கண்டிப்பாக வேறு தான். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஒன்லி ஆனர்ஸ் கோர்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு தனி அப்ளிகேஷனும். அஃபிலியேட்டட்ன்றது 15 கவர்மெண்ட் காலேஜ், 12 ப்ரைவேட் காலேஜஸ் தான் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற. அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரே கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு பிஏ எல்எல்பி அஃபிலியேட்டடில். ஸோ பிஏ எல்எல்பிக்கு தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கணும். பிஏ எல்எல்பி ஆனர்ஸ்க்கு தனியாக அப்ளிகேஷன் போட்டுக்கணும். நீங்கள் வந்துட்டு பிஏ எல்எல்பிக்கு ஆனர்ஸ்க்கு மட்டும் அப்ளிகேஷன் போட்டதால் உங்களுடைய கட் ஆஃப்க்கு அங்கே சீட் வேகன்சி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே சீட் கிடைக்கும். ஆனால் வந்து அஃபிலியேட்டடில் பிஏ எல்எல்பியில் வந்துட்டு உங்களுக்கு சீட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலை இல்லையா, அவ்வளோதான். இதில் வந்து ரிப்பீட்டடாக வந்த கமெண்ட்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் மைண்டில் மெயில் வரல, செகண்ட் கவுன்சிலிங் எப்போ, ரேங்க் லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்றதான் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் அதுதான் மோஸ்ட்லி இருக்குது. ஸோ இந்த வீடியோவை வந்து எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா, ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா அதை பற்றின வீடியோ தனியாக செப்பரேட்டாக மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.